250 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கிற குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட ஆசிரமம் எப்படி இருக்குது, உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். Movies. Wherever you are sitting, just pump your shoulders. Shake your hands. We carry on. இந்த ஆசிரமத்தில் என்ன மாதிரியான விதவிதமான உணவுகள்லாம் வழங்கப்படுது, தினமும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு எப்படி இங்கே உணவு தயாராகுது அப்படின்னும் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தெய்வீக அதிசயம் இது. இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான கோசாலையில் இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்ரு இருக்குது, அதையும் சொல்ல போகிறேன். இந்த ஆசிரமத்துக்கு வெளிநாட்டில் இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வரவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். பேசலாம் கிட்ட இந்த மாதிரியான பாரம்பரியமான வீடுகளை இங்கே நிறைய பார்க்க முடியுது. இந்த ஆசிரமத்தில் இங்கே என்னெல்லாம் நடக்குது தெரியுமா? ரசாயனங்களை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் இங்கே பிரம்மாண்டமான விவசாயமும் நடக்குது, அதையும் பார்க்கலாம். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட ஆசிரமம் இதுதான். இது பெங்களூரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வெட்டவெளி அரங்கம். குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் முக்கியமான சத் சங்கத்தை இங்கே நடத்துகிறாரு. நடுவில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் இருக்கிற மேடையில் அவர் அமர்ந்துக்குவார். சுற்றி சீடர்கள் பொதுமக்கள் அமருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குருதேவோட இந்த ஆசிரமத்துக்கு பேர் வாழும் கலை அமைப்பு, அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன். இந்த வாழும் கலை இயக்கம் 180 நாடுகளில் செயல்படுது. 180 நாடுகளில் 90% நாடுகள் முஸ்லீம் நாடுகளும் கிறிஸ்துவ நாடுகளும் தான். இதுக்கான தலைமை இடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த பெங்களூர் ஆசிரமம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஒரு அழகான கோபுரம், இதுதான் இந்த ஆசிரமத்தில் இருக்கிற முக்கிய மைய கோபுரம். எப்படி சிவன் கோயில்களில் நந்தி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோபுரத்துக்கு வெளியவும் நந்தி வச்சுருக்காங்க. இந்த கோயில் மாதிரியான கோபுரத்தில் பல அடுக்குகள் இருக்குது. அதில் தரை அடுக்கு கீழ் அடுக்கில் தியான அரங்கு செயல்படுது. இந்த அரங்கத்தோட மூலஸ்தானத்தில் குருதேவோட படம் வச்சு வணங்குறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கே அதிசயமான அபூர்வமான லிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன அதிசயம்னு இப்போ விரிவாக சொல்கிறேன் பாருங்கள். குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் கோயில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான அபூர்வமான கோயில். அந்த கோயிலில் இருந்த ஜோதிர்லிங்கம் மூலஸ்தானத்தில் அப்படியே அந்தரத்தில் மிதக்குமா. சயின்டிஃபிக்காக அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு விஞ்ஞானிகளாலே தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு அபூர்வமான அதிசயமான ஜோதிர்லிங்கம் அது. அந்த கோயிலில் நிறைய பொன்னும் பொருளும் இருந்ததால் 1026வது வருஷம், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானிலிருந்து படையெடுத்து வந்த முகமது கஜினி கோயிலில் இருந்த பொன்னையும் பொருளையும் திருடின்னு இந்த ஜோதிர்லிங்கத்தையும் உடைச்சிட்டு போயிட்டானா.
அந்த அபூர்வ அதிசய லிங்கத்தோட செதஞ்ச சில பாகங்களை ஒரு பூசாரி பத்திரமா எடுத்து வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாராம். அவர் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட அதை பத்திரமா ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அது அப்படியே வழி வழியாக வந்து நம்ம காஞ்சி மகா பெரியவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. காஞ்சி மகா பெரியவர் அந்த ஜோதிர்லிங்க பாகங்களை நம்ம குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட கொடுக்கும்படி தன்னோட முக்கியமான சீடர் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கான சரியான நேரம் வரும்போது குருதேவ்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு அந்த ஜோதிர்லிங்க பாகங்களை பத்திரமா வச்சுருந்த சீதாராம் சாஸ்திரி என்பவர் சில மாதங்களுக்கு முன்னாடி அதை குருதேவ்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அந்த ஜோதிர்லிங்க பாகங்கள் இந்த ஆசிரமத்தில் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. அந்த ஜோதிர்லிங்க பாகங்கள் இந்த மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் வணங்கவும் இங்கே வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜோதிர்லிங்க பாகங்களை ஆய்வு பண்ண விஞ்ஞானிகள் இதில் காந்த சக்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த ஜோதிர்லிங்கம் அந்த இடத்துல மிதந்து நிறந்திருக்கு. பொதுவாக காந்த சக்தி இரும்பு உள்ளிட்ட சில உலோகங்களில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிர்லிங்கம் அது போன்று உலோகத்தால் ஆனது அல்ல அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு 2% அளவுக்கு தான் இதில் இரும்பு கலந்துருக்கான். அப்படி இருக்கும்போது இதில் எப்படி இவ்வளோ காந்த சக்தி இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறாங்க. பொதுமக்கள் இங்கே பல வகையான தியானங்களில் ஈடுபட்டிருக்கும் காட்சி இது. இது வந்து அந்த கோபுரத்தில் இருக்கிற மேல்தளம். இங்கே வந்து முக்கிய நபர்களோட சந்திப்புகள், யோகா தியான வகுப்புகள் போன்ற நிகழ்வுகள் நடக்குது. இந்த கோபுரத்தோட மேல் பாகம் ராத்திரியில் பல வண்ணங்களில் ஜொலிக்கிறத பார்க்க முடியுது. குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை பொறுத்த வரைக்கும் பல வகையான யோகா மெடிடேஷன்ஸ் எல்லாம் சொல்லித்தராரு. அதில் ஒரு வகை தான் சூக்ஷ்ம யோகா. வித்தியாசமான அந்த சூட்சும யோகாவை நீங்களும் பாருங்கள். And then now take 3 fingers and place it in between the jaws. Clear those knots. See how naughty you are. Now move your jaws. Left to right, right to... Moving your jaws. Pump your shoulders. Wherever you are sitting, just pump your shoulders. Now shake your hands, both hands, shake them. You need to learn this from puppies and dogs and cats. How they don't let any dust or water stay on their body. They just shake them all off and they move on. You need to learn this from dogs. We carry all that dust and all that garbage on our back all our life. Shake your hands. नीचे और पीछे. Perfect, 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 perfect. இதுவும் ஒரு வகை யோகா தான். இதை வந்து யோக நித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூக்க யோகா. இப்படி படுத்து தூங்கிடக்கூடாது. படுத்தபடி கண்மூடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணால் டென்ஷன் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் இந்த யோக நித்ரையில் ஈடுபட்டிருக்காங்க. And automatically when mistake is realized, your hand goes there and you need to improve circulation. Rub your head with both hands. I'm holding the mic, so I'm keeping one hand. You keep both hands and rub your head. Huh? Move your neck, move your head left and right. सर की जो स्किन है उसको
मसाज करेंगे. Let's take a hand over our head. भ्रू मध्य से बाहर की ओर मसाज करें. You're trying to touch the shoulders towards your ears, moving from right to left. And from your waist to the right side, with your right palm, see if you can hold the right ankle, and with the left palm, inhale, come up. As you exhale, relax your arms. Now bend the right leg, pull your navel slightly in. குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆசிரமத்தில் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட தினமுமே அவரோட சீடர்களை சந்திக்கிறாரு. சத் சங்கம் அப்படின்ற பேரில் அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. ஆன்மீகம் சார்ந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்குது. ஜாதி மதம் இனம் மொழி நாடுன்ற எல்லைகளை கடந்து அங்கே வரவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. ஒரு சிறிய அளவில் சத் சங்கம் நடக்கிற காட்சி இது. நிறைய வெளிநாட்டுக்காரங்களை பார்க்க முடியுதுங்க. அப்புறம் இங்கே ஒரு குகை மாதிரியான ஒரு அமைப்பில் சிவலிங்கம் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆசிரமத்தில் 2 யானைகள் இருக்குது. அந்த 2 யானைகளும் பூஜையில் வந்து கலந்துக்குதுங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப பக்தி பரவசமாக இருக்குது. இந்த ஆசிரமத்தில் தினமும் பல்லாயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கானவங்களுக்கு எப்படி சாப்பாடு தயாராகுதுன்னு பாருங்களேன். காய்கறிகள் தானியங்கள் சுத்தமாக கழுவப்பட்டு பிரம்மாண்டமான மெஷின்கள் மூலம் சாப்பாடு தயாரிக்கப்படுது. அங்கே போகிற பொதுமக்களும் விருப்பம் இருந்தால் அந்த பிரம்மாண்ட கிச்சனுக்கு போய் சாப்பாடு தயார் பண்ணுறதில் உதவி பண்ணலாம். இங்கே வந்து கேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக விறகுகளை எரித்து நீராவி மூலமாக சாப்பாடு தயார் பண்ணுறாங்க. வீணாகிற சாப்பாடுகளை அப்படியே உரமாக மாற்றிடுறாங்க. பல வகையான காய்கறிகளை அரை வேக்காட்டில் சமைச்சு தராங்க. அப்போ தான் அந்த வைட்டமின்கள் ஓரளவுக்கு உடம்புல சேரும். இப்போ இந்த கிச்சனையும் சாப்பிட்ற ஹாலையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்க்க வித்தியாசமாக ரோஸ் கலரில் தெரியுதுல்ல, இது என்னென்னா பீட்ரூட் சட்னியா. வேறு என்னென்ன மாதிரியான சத்தான சாப்பாடுகள்லாம் அந்த ஆசிரமத்தில் வழங்கப்படுதுன்னு பாருங்கள். இது கேரளா அரிசி சோறு. இவங்க சமையல் பணி சேவகர்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்கிறாங்க. இப்போது சாப்பிட்ட தட்டுகள் எப்படி சுத்தப்படுத்தப்படுதுன்னு பாருங்கள். இங்கே சாப்பிட்ட தட்டுகளையும் டம்ளர்களையும் கழுவுற புண்ணிய வேலையில் கூட நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க கூட இந்த சேவையில் ஈடுபட்டிருக்காங்க.
தட்டுகளை கையாலையும் மெஷினாலையும் சுத்தப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ஆசிரமத்தில் இருக்கிற கோசாலை. இந்த கோசாலையில் ஏறக்குறைய 2000 மாடுகள் பராமரிக்கப்படுகின்றன. எல்லா மாடுகளுமே நம்ம நாட்டு இனம்தான். நம்ம பாரத நாட்டோட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நாட்டு இன மாடுகள் தான் இங்கே பராமரிக்கப்படுது. ஆசிரமத்தை சுற்றி பார்க்க போகிற பொதுமக்களை கூட இந்த கோசாலைக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. பசுக்களுக்கு உணவு போடுறது, கொட்டகையை சுத்தம் பண்ணுறது, சாணம் அள்ளுறது அப்படின்னு அவங்க கூட போய் வேலை செய்யலாம், சேவை செய்யலாம். எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு சொந்தக்காரங்க. மாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் காட்சி. மாடுகளுக்கு தினவெடுக்கும்ல, அப்போ தேய்ச்சிக்கிறதுக்காகவே அதுக்காகவே ஸ்பெஷலாக இங்கே ஒரு கம்பம் மாதிரி நட்டுருக்காங்க பாருங்கள். மாடுகள் எவ்வளோ அழகாக அந்த தினவுக்கு கீறுதுங்க பாருங்கள். இந்த பசுக்கள் மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங். இந்த கோசாலையில் கிடைக்கிற பால்ல இருந்து பால்கோவா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை இங்கேயே தயாரிக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது இங்கே இருக்கிற வேத பாடசாலைகள். இந்த ஆசிரமத்துக்கு உள்ள பல கட்டங்களாக நிறைய வேத பாடசாலைகள் இருக்குது. நாடு முழுக்க இருந்து நிறைய மாணவர்கள் இங்கே தங்கி படிக்கிறாங்க. இங்கே தங்கி நம்ம பாரம்பரிய வேதங்களையும் படிக்கிறாங்க, நார்மலான ஸ்கூல் படிப்பையும் படிக்கிறாங்க. இங்கே 4 வருஷம் பயிற்சி தரப்படுது. இங்கே பயிற்சி முடித்தவங்க கோயிலில் போய் பூஜை பண்ணலாம், கல்யாணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம். 8 வயசுலேருந்து 14 வயசுக்கு உட்பட்டவங்கள இங்கே சேர்த்துக்கிறாங்க. இங்கே வேதம் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி, உணவு, தங்குமிடம் எல்லாமே இலவசம். $250 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பு கொண்ட இந்த ஆசிரமத்தில் பல ஏக்கரில் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. இயற்கையான உரங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அங்கே ஏற்கனவே இயற்கையாக இருக்கிற தாவரங்கள், மரங்களை அழிக்காமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராமல் நல்ல முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த புது வகையான விவசாயத்தை சொல்லித்தராங்க. இந்த விவசாய பணிகளால் அங்கே நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பலனடையுது. இந்த ஃபோட்டோவில் நம்மளோட வலது பக்கம் இருக்கிறவர் தான் குருதேவ். அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ இது. இந்த படங்களில் குருதேவோடு இருக்கிறவங்க அவரோட அம்மா. குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பிராமண வகுப்பை சேர்ந்தவர். குருதேவ் 1956 தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பாபநாசத்தில் பிறந்தவர். அவரோட 14 வயசுலேயே மகரிஷி மகேஷ் யோகி அப்படின்ற மிகப்பெரிய ஆன்மீகவாதிக்கிட்ட சீடராக போய் சேர்ந்துட்டார். அவர்கிட்ட எடுத்த ஆன்மீக பயிற்சி, தியான பயிற்சி, யோக பயிற்சியோட பல்வேறு நாடுகளில் போய் சேவை செஞ்சார். அதுக்கப்புறம் 1981 தான் இந்த வாழும் கலை அமைப்பை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தொடங்கினார். மத்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சது. நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளும் இவருக்கு உயரிய விருதுகளை கொடுத்து கௌரவிச்சிருக்கு. ஏன்னா இந்த வாழும் கலை அமைப்பு நாடு, இனம், மொழியெல்லாம் பார்க்காம பல்வேறு நாடுகளுக்கு நேரடியாக போய் பல்வேறு சேவைகளை செய்துட்டு வருது. குறிப்பாக போரால் பாதிக்கப்படுற பல்வேறு நாடுகளுக்கு உணவு, உடை, பண உதவியெல்லாம் செய்கிறாரு குருதேவ். இவங்க குருதேவ் கூட பிறந்த தங்கை. இவங்க பேர் பானுமதி. இவங்களும் ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. குறிப்பாக உலக நாடுகளில் அமைதியை உருவாக்குறதுக்கு தீவிரமாக இயங்குகிறாங்க. இப்போது இந்த ஆசிரமத்திலேயே பல வருஷமாக தங்கி சேவை செய்கிறவங்க,
இந்த ஆசிரமத்தில் சில நாள் மட்டும் தங்கிட்டு போக வந்திருக்கிறவங்க அப்படின்னு பல பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். அவங்க சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, பாருங்கள். இந்த இடம் எப்படி இருக்குது? தமிழ் சேனல். சும்மா அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, குருஜி பத்தியோ இந்த ஆசிரமம் பத்தியோ பேசுங்களேன். கிட்ட நீங்களும் நில்லுங்க. இங்கிலீஷா இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்க. என்ன மேடம்? இங்கிலீஷா இருந்தாலும் ஓகேவா? ஓகே. நான் மலையாளம். நீங்க கேரளா தான்? ஐ எம் மலையாளி. அதுதான் தமிழ் கொஞ்சம் நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறீங்க. ஓகே. ஐ ஸ்டடிட் இன் சென்னை. ஸோ பேசிக்கலி இங்க குருதேவ் இருக்கு. குருஜி பத்தி உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன? ஓகே, குருதேவ், how to say, I can't say it in one word actually. Like you can see all this celebration, so that shows the immense love for Gurudev towards towards the ashram, and it's been a huge, like it's been a second home for all of, first home for all of us, because whatever is happening, we can come run to this ashram. So yeah, and Gurudev like for us, Gurudev is our universe. Yeah, thank you. Some few words. உங்க பேருமா? அமேகா. பிடிச்சிருக்கு. எங்க இருந்து, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் கேரளாந்து வரேன். கேரளா. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு இங்க? English பேசுறேன். I like this atmosphere, peace, vibe. What to say, so calming. Guruji is everything. There is no words to express about it. What are you doing? I'm studying. Studying. Which class? 10th. 10th. Oh. Thank you. Bye. Thank you. வணக்கம். எங்கள் பேர் மனிஷா சுதீர் நாட்டேகர். பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் மகாராஷ்டிரா. நான் இங்கே வந்திருக்கிற அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் இங்கே. கண்டிப்பாக வாங்க எல்லாருமே. என்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு மேம் உங்கள் லைஃப்பில் இங்கே வந்ததுக்கப்புறம்? எனக்கு முதல்ல நான் ரொம்ப ஸ்லோ இருந்துச்சு பேசுகிறக்கே, அப்புறம் வேலை பண்ணுறக்கே எல்லாம் ரொம்ப மெதுவாக பண்ணிட்டு இருந்துச்சு. சுதர்ஷன் கிரியா பண்ணுறக்கே அப்புறம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக எல்லாமே வேலை பண்ண முடியும். ஆனால் தைரியம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கிற. அதுதான். எப்படி தமிழ் நல்லா பேசுகிறீங்க மேம்? மகாராஷ்டிராவில் நான் மகாராஷ்டிரன், கட்சி குஜராத்தி. பட் குஜராத். ஆமாங்க, குஜராத்தி. ஆனால் எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் திருப்பூரில் இருக்கும்போது நான் 3 மாதத்துலேயே தமிழ் கற்றுருக்குறேன். இல்லை, 3 மாதத்துல எனக்கு தமிழ் வந்துருச்சு. எல்லாம் மூவி பார்த்துட்டு எனக்கு தமிழ் கற்றுருக்குறேன் நான். ஆனால் லேபர் கூட எல்லாம் தமிழில் பேசணும், அதனால தான் தமிழ் கற்றுருக்குறேன். இப்போவும் திருப்பூரில் இருக்கீங்களா? இல்லை, இப்போ பிஸ்னஸ் இருக்குதா, பட் நாங்கள் இங்கே தான் ஷிஃப்ட் ஆகிட்டோம் பெங்களூரில் இருக்கோம். ஆமாங்க. ஆனால் பிஸ்னஸ் திருப்பூரில் இருக்கு. ஆமாங்க. அப்பப்போ போயிட்டு வரும். ஆமாங்க. சூப்பர் மேம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். ஆமாங்க. ஹோசேரி பனியான் ஃபேக்ட்ரி இருக்கு. ஓ, சூப்பர். ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ. வேற என்ன மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழ்நாடு? திருப்பூரில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில்? திருப்பூரில் எனக்கு அவினாஷி கோயில், மீனாட்சி கோயிலெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்க்குறக்கு. குருவாயூர் எல்லா பக்கமே நான் போயிருக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கும்போது நாங்கள் எவ்ரி சாட்டர்டே ஃப்ரைடே அப்படியே அங்கே போயிட்டே இருக்கிறோம் நான் கோயிலில். சரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா அங்கே? ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு? எப்படி இந்த என்ஜாய் மூடில் இல்லையா? போம். மேடம், நீங்கள் தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம் இந்த இடம் பேசுங்க. வாங்க இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? குருஜி பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஏற்கனவே அடிக்கடி வரீங்களா? First time. I'm coming for the first time. சரிங்க. எப்படி இருக்கு மேம் இந்த இடம்? நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. Different experience. Happiness, everything is there. Joy, bliss, celebration. Happy on. இங்கே எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. உங்கள் நேம் மேம்? கோபிகா. நான் சுதா, ஆசிரமில் இருக்கேன் 13 வருஷமாக. 13 வருஷம் ஆகிடுச்சு. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்? நான் கேரளாலேருந்து வந்திருக்கேன். என்னவா இருக்கீங்க இங்கே? நான் குருதேவோட ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்கேன். அவருடைய ஃபோட்டோஸும் எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி அவருடைய ஆர்கைவும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆசிரமம் பற்றி சொல்லுங்க மேம். இது இங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறீங்க? என்னென்ன சேவையெல்லாம் செஞ்சுட்ருக்கீங்க? ஆர்ட் ஆஃப் லிவிங்கை குறித்து எல்லாருக்குமே தெரியும். இந்த கலையை குறித்து எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். பட் பொதுவாக சொல்லணுன்னா
எப்பயுமே குருதேவ் சொல்லுவார், இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக போங்க, சந்தோஷமாக தான் திருப்பி போகணும் அப்படின்வார். ஸோ இங்கே வரவங்களுக்கு இது ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்கும். ஆஷ்ரம்ன்றது ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெக்கேஷனுக்கு அங்கேயும் இங்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, யூ ஆர் செலக்டிங் மெனி பிளேஸ். ஓ நாங்கள் மலேசியா போகிறோம், சிங்கப்பூர் போகிறேன்றீங்க. ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனுக்காவது வந்து பாருங்கள், தென் யூ வில் நெவர் லீவ் திஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்துட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு குரு கிடைக்கணுன்றது இட்ஸ் மிராக்கிள். எல்லாருக்கும் குரு கிடைச்சிடாது, ஆனால் குரு கிடைச்சிட்டுங்க நீங்களாம் நிறைய பேர் விட்டு போயிடுவீங்க, நான் அவர் உங்களை விடவே மாட்டேன். பேசுங்க. இந்த இடத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டு பேருமே பேசுங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸு இங்கே இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த ஆசிரமத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சிது? എന്നിട്ട് എന്താണ് ഇവിടെ എല്ലായിടെയും തമിഴ് பேசணும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, முடியலாம் மலையாளம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. குருஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு, நாலேஜ்லூடையும் இல்லை பல டெக்னிக்ஸிலூடையும் ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. மீன்ஸ் கடமைப்பட்டிருக்கு. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாரு குருஜி? ரொம்பவே நாலேஜ் தந்தாங்க உங்களுக்கு. நாலேஜ் ரொம்பவே நாலேஜ். புதுசாக എന്താ പറയുക ചിന്തിക്കുന്ന എന്താ പറയുക തോട്ട്സ്. நீங்கள் மேம்? ഐ എം വെരി ഹാപ്പി. ഗുരുജി ഉണ്ട് എന്നുള്ള ഫീലിംഗ് തരുന്നുണ്ട്. നടക്കുമ്പോഴും അവിടെ നിൽക്കുമ്പോൾ നല്ല എല്ലാ ആൾക്കാരെയും കാണുമ്പോൾ ലോകം മൊത്തം എന്നാ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். താങ്ക് യു. ഇവിടെ വന്നതിൻ്റെ എക്സ്പീരിയൻസ് ആണോ? എൻ്റെ പേര് പ്രജ്ന എന്നാണ്. ഞാൻ കേരളത്തിൽ കോഴിക്കോട് മുക്കം എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തു നിന്നാണ് വരുന്നത്. വളരെ നല്ലൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. കാരണം നമ്മൾ ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാത്ത ഒരു ഇത്രയും കൂടുതൽ ആളുകളും എല്ലാം ഉണ്ടായിട്ടും ഒരു എന്താ പറയുക, യാതൊരു തരത്തിലുള്ള ബുദ്ധിമുട്ടുകൾ ഇവിടെ ഇല്ല, മാലിന്യങ്ങളില്ല, ശബ്ദവാഹലികളൊന്നുമില്ല. റിയലി ഹാപ്പി. ഞാൻ 2021 தான் ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் ஜாயின் பண்ணியாச்சு. ஆர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்ததுக்கு சேஷம் தானே நான் എൻ്റെ ലൈഫേ ചേഞ്ച് ആയിடுச்சு. ശേഷം ഗുരുജിയെ பார்த்தതിന് ശേഷം தான் ഞാൻ சிவ பகவானாയിട്ട് கனெக்டட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மெடிடேஷன் பண்ணி நான் போய் திருப்பதி போய் தலைமுண்டனம் பண்ணிடுச்சு. அதுக்கு சேஷம் காளஹஸ்தியில் போயிடுச்சு. என்னோட லைஃப் சேஞ்சர் குருஜி. போஸ்ட் கிராஜுவேட் இன் மைக்ரோபயாலஜி. ஆனால் ஜாப் ஒன்றும் செட்டில் ஆகலை. லைஃபே அப்படியே போயிட்டு இருந்தது. குழந்தை பிறந்து மேரேஜும் முடிஞ்சது. அந்த டைமில் बहुत difficulty. I mean, I was running through in a difficult situation. At that point, I met Guruji. I didn't met, in fact, like I joined the happiness program. அதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும். அதுக்கப்புறம் நான் 1.5 years அதில் சேவை பண்ணிட்டேன். இப்போது கல்ஃபில் போயிட்டாரு. சரி, இன்றைக்கி எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. நியர்லி 10 million worth in Calicut city. ஸோ அது குருஜியோட ஒரு பிளஸ்ஸிங் தான். பார்க்கலேனாலும் நான் ஃபோட்டோவில் பார்த்துட்டு ஏதோ பேசிவிடும். என்னோடய சங்கடங்களும் என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே நான் பேசிவிடுவோம். அப்போது அது ஒரு கேம் சேஞ்சிங். இது என்னோடய குழந்தை, கேமரா என்னோடய குழந்தை, என்னோடய ஒய்ஃபு. ஓகே ஓகே. அப்போது இன்றைக்கி எனக்கு கிடச்ச எல்லா லக்கி, எல்லா லைஃப்பில் வந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு காரணம் சப்போர்ட்டு இந்த குருஜி தான். ஆனால் எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா, நான் கல்ஃபில் இருந்தது தனி தான். ஃபேமிலி இங்கே தான் இருக்குது. அங்கே தனியே சர்வைவ் பண்ணது வளர டிஃபிகல்ட்டு. இந்த குழந்தைக்கு 2.5 years ஏஜ் ஆகும்போது நான் போயது. இன்றைக்கி அவனுக்கு 9 years. இந்த 8 yearsல என்னை பார்த்துட்டே இருந்தது குருஜி. அப்போது எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங். கேரளாலேருந்து வந்திருக்கேன். இடம்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. எங்கள் பேர் என்ன? ഞങ്ങൾ കേരളത്തിൽ നിന്ന് വന്നു. എൻ്റെ പേര് ഉഷ. രജിത. என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ഞാൻ രണ്ടാമത്തെ വട്ടം. ഫസ്റ്റ്. என்ன பிடிச்சிருக்கு மேம்? இன்னும் கிட்ட வைங்க. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? എനിക്ക് സൈലൻസ്, ഇവിടുത്തെ സൈലൻസ്, അറ്റ്മോസ്ഫിയർ എല്ലാം ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു. ഭയങ്കര കാമാണ്. எப்படி இருக்கு இந்த இடம்? ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം ഇവിടെ വരുന്നത്. ഞാൻ എക്സ്പെക്ട് ചെയ്തതിനെക്കാട്ടും കൂടുതലാണ് ഇവിടെ ഞാൻ കണ്ടതും. മുഴുവനായിട്ടൊന്നും കാണാൻ പറ്റിയിട്ടില്ല, ചെറിയ തോതിലേ ഇന്ന് കണ്ടിട്ടുള്ളൂ. ഇനിയിപ്പോൾ ഗുരുജിനെ കാണാനുള്ളൊരു ആകാംക്ഷയോടെയാണ് ഞാനിപ്പോൾ ഇരിക്കുന്നത്. അത് കഴിഞ്ഞാൽ അതിൻ്റെ ബാക്കി എക്സ്പീരിയൻസ് എന്താണെന്ന് അറിയുള്ളൂ. താങ്ക് യു. ഓക്കെ,
My name is Rashmi. I am 4.5 years old in Art of Living, and I'm an Art of Living happiness teacher and yoga teacher, Shri yoga teacher as well. Because of my dad's early expiry, I was having so much of some feelings were there, but after doing Sahaj it came out. So 3 months I was crying with my dad's memory. It released, and then I am not anymore into it. So whatever stuck up memories or negative emotions or things were stopping my growth in my spiritual journey. My name is Asuka. My name is Asuka from Japan. How many years are you here? About 10 years. 10 years Yes. you are servicing here. Servicing? No. I first time happiness course was 10 years ago, 2015 in March. Gurudev came to Japan and he hold a happiness program. That was my first happiness program, and since then I really feel that he really loves me, and he takes care of me, and really when I think of him, my my tears are coming because of his grace. Yes. So it was very honor to be here. So, and ashram is my second home. Thank you. Any miracles in your life now? Miracles? I'm not sure it's miracles, but meeting him is a miracle. And What's the main things attracts you here? Main things. Your attraction. My attraction. Attraction. Not sure. The Kriya and the wisdom and his intimate note. And What's your opinion about Hindu Dharma, Hinduism? Yes, Hinduism. Your opinion? Hinduism. Hinduism. I think he's beyond Hinduism, I think. So that's so many religion people comes here. So many religious people believes in him. So I think that is the start of world peace. So that it. Your personal opinion about Hinduism. Personal opinion? Yes. I really like it. Convert to Hinduism? Sorry? Do you convert to Hindu? No. I believe in Japanese. Buddhism? No. I believe various gods. So that's maybe that's Hinduism, right? I know. In Japan, we believe in many gods. So I am from Kashi. Namaste everyone. This is Arjun from Varanasi. I came here at Art of Living Ashram from Smart for Bharat. This ashram is very good, very well made, and very greenery is there. And they have Sudarshan Kriya, which is very good. You will feel very relaxed, very peaceful. So I suggest everyone whoever wants peace, happiness, to do Sudarshan Kriya came here at the Art of Living. இந்த ஆசிரமத்துக்கு வர பொதுமக்கள் தங்க வைக்கப்படுற இடம் பிரம்மாண்டமாக இருக்குது. தங்கும் விடுதிகள்லாம் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டப்பட்டிருக்கு. உள்ள ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஆசிரமத்துக்குள்ளே முடிஞ்ச வரையும் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. குடிக்கிற தண்ணி கூட கண்ணாடி பாட்டிலில் தான் வச்சுருக்காங்க. ரூம்ஸோட பூட்டு வித்தியாசமாக இருக்குது. நம்பர் செட் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே உள்ள ஷாப்பிங் பண்ண நிறைய கடைகளும் இருக்குது. எப்படி இருக்குன்னு உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள்.
இந்த பெங்களூர் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தில் எடுக்கப்பட்ட மேலும் சில சுவாரஸ்ய காட்சிகள். Oh my god. அண்ணா
So you ask me questions and I'll Yes, yes, answer. yes. What's your name and where are you from? My name is Blago Vest. Your name, your country? Yeah, I'm from Bulgaria. 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 Yeah. Bulgaria. I started my first Art of Living course when I was 7 years old. Now I'm 17 and I came to do Seva here for 2 months. I've Which done things you are liking here? Which things are... maybe the most thing I like here is that the people are very peaceful and happy and everybody is polite and we're just like in one good community surrounded by good people and yeah. Thank you.